வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஒரு ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். வாழ்க வளமுடன். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் சர்வாதிகாரி முசோலினி அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவர் ஒரு கிராமத்தை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் அந்த கிராமத்தை வீழ்த்த முடியவில்லை. அவருடைய ஆட்கள் வந்து சொல்கிறார்கள், எங்களால் அந்த கிராமத்தை வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னபோது, ஏன் உங்களால் வீழ்த்த முடியவில்லை? அந்த கிராமத்தின் தலைவர் என்ன மிகப்பெரிய ஒரு இளைஞனா, மிகப்பெரிய ஒரு வீரனா என்று கேட்டபோது அவருடைய ஆட்கள் சொல்கிறார்கள், இரண்டும் கிடையாது, ஒரு 65 வயது மிக்க ஒரு முதியவர் என்று சொல்கிறார்கள். என்ன, ஒரு முதியவரா? அவரே உங்களால் வீழ்த்த முடியவில்லையா என்று கேட்டுவிட்டு பிறகு கேட்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், வாட் இஸ் ஹீ, அவருடைய பணி என்ன என்று கேட்டபோது அவருடைய ஆட்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு ஆசிரியர் என்று சொன்ன உடனே தென் ஹி இஸ் எ வெரி வெரி டேஞ்சரஸ் மேன் என்று சொன்னாராம் முசோலினி அவர்கள். ஒரு ஆசிரியர் நினைத்தால் அந்த நாட்டையே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட பொறுப்பை ஆசிரியர் பெருமக்கள் நாம் அனைவரும் வகித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.